என்ன வீட்டில் ஆளையே காணோம். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வர்றவையில தான் அம்மா எங்கேயாச்சும் போவாங்க. இந்த ராதா எங்க நிக்க போனா? என் நேரமும் கிச்சன்லேயே கிடப்பான்னு நினைக்கிறேன். அண்ணியா வாங்க அண்ணி. அதுக்கே மூஞ்சி எங்கெல்லாம போகுது? வான் கூப்பிடுறதுக்கா? அப்படியெல்லாம் இல்லையே. வீட்டுக்குள்ள வரையில ராதா இருக்காளா இல்ல அம்மா இருக்காங்களான்னு கேட்க வேண்டியனே. அமைதியா வந்து உட்கார்ந்து இருந்தா பயமா இருக்குமா இல்லையா? அது சரி, ஒன்னெல்லாம் பயம் காட்ட முடியுமா? இன்னைக்கு நான் நல்ல மூட்ல இருக்கேன். போய் பால் பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வா. காலையில சமையலே இப்பதான் முடிச்சிருக்கேன். நீங்க என்னன்னு பார்த்தா பால் பாயசம் கட்டு இருக்கீங்க. வீட்டுல பால் இல்ல. வீட்டில் எதுவும் இல்லாம நீ மட்டும் எதுக்கு இருக்க? நீயும் எங்கேயாச்சும் போயிட வேண்டியனே. என்ன பண்றது, போகணும்னு தான் மனநிலை இருக்கு. எங்க போக முடியுது? வர வர வாயெல்லாம் ரொம்ப கூடி தான் போயிருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல மூட்ல நான் இருக்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன். அம்மா எங்க? வெளியே போயிருக்காங்க. சரி, வினோத் எங்க? அவர் இப்பதான் குளிச்சிட்டு இருக்காரு. மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். சீக்கிரமா எஞ்சி ரெடியா வேண்டினே. இவ்வளோ நேரமா கழிச்சு எஞ்சிருக்கணும். இங்க பாருங்க அண்ணி, தனியா இருக்கையில என்னன்னு திட்டிக்கோங்க. தேவையில்லாம ஏன் முன்னாடியே திட்டுற வேலை வச்சுக்கிடாதீங்க. இது நல்லது படல சொல்லிட்டேன். அது சரி. அனு, அம்மா எங்கம்மா போனீங்க இவ்வளோ நேரமா? என்னடி சொல்லாம கொள்ளாம? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டேனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையிலே வந்து உன்னை பார்த்தே ஆகணும்னுட்டு தோணுச்சு. அதனால தான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அப்படியா? ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். நீ வந்தீனா? என்னடி, ஏதாவது விஷயமா? ஆமாம் ஆமாம், ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். முக்கியமான விஷயமா? ஒரு நிமிஷம் நில்லு. ராதா, இந்தா இந்த காய்கறி கூடையை கொண்டு உள்ளக்க வை. இந்தா. அம்மாவும் பொண்ணு என்னதான் ரகசியம் பேச போறாங்கன்னு தெரியல. என்னை துரத்தி விடுறதுக்கு இது ஒரு ட்ரிக்கா? என்னத்தையும் பேசிட்டு போங்க, எனக்கு என்ன வந்துச்சான். அதோட இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் சிக்கன் வச்சிருக்கேன். அதை எடுத்து பிரியாணி பண்ணிடு. அனு இன்னைக்கு இங்கே தான் சாப்பிட போறா. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் இப்போவே கிளம்பி ஆகணும். ஏன் அனு, சும்மா இரு அனு. எப்போவாச்சு தான் வர்ற, இப்படி இது பண்ணிட்டு இருக்க? இங்கே இரு இன்னைக்கு ஒரு நாள். ஐயோ அம்மா, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து சாப்பிட்றேன். இப்போதைக்கு ஒன்று எனக்கான ஸ்பெஷலாலாம் பண்ண வேண்டாம். இதுங்க பேசுறத கேட்கறதுக்கு உள்ளே போயிடுறான். அம்மா, அந்த ராதாவை எதுக்கு உள்ள போக சொன்னீங்க? அவளும் நின்று கேட்டிருக்கலாம்ல இந்த ஹாப்பியான விஷயத்த. யா அனு, உனக்கு ஒண்ணு மாடி தெரியல. அவளை வச்சுக்கிட்டு எதுவும் பேசக்கூடாது. அப்புறமா கண்ணு போட்டுருவா. அதெல்லாம் ஒண்ணு போட மாட்டா. அவ கண்ணு போட்டான்னு இனிமே என்ன ஒண்ணு செய்ய போறது கிடையாது. என்னன்னு சொல்ற? அவ கிடக்கா. அவள்லாம் நம்ம பர்சனல்ல தலையிடணும்ட்டு என்ன வந்துருச்சு? நீ என்ன விஷயம் சொல்ல வந்த அதை மட்டும் சொல்லு. உன் மூஞ்சில இன்னைக்கு தாண்டி நான் சிரிப்பே பாக்குறேன். எவ்வளவு நாளாச்சு நீ இப்படி சிரிச்சு? அம்மா, இனிமே கவலையே படாதீங்க. இனி உங்க அனு எப்பவுமே இப்படி சிரிச்சுட்டே தான் இருப்பேன். அப்படியா? அந்த அளவுல என்ன விஷயம் நடந்துச்சு? கேட்க கேட்க ஆர்வத்தை தூண்டிட்டுல கிடக்குது. என்ன யாதுன்னு சீக்கிரமா சொல்லுடி. அம்மா, நானும் கவினும் குழந்தையும் சேர்ந்து கூடிய சீக்கிரம். என்னடி ட்விஸ்ட் வைக்கிற? சொல்லு. நாங்க 3 பேரும் கூடிய சீக்கிரம் தனி குடுத்தனம் போக போறோம். யா அனு, என்னடி சொல்ற? தனி குடுத்தனம் போக போறியா? அந்த கலவி உங்க 3 பேரையும் வீட்டை விட்டு துரத்திட்டாளோ? அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. பின்னடி, அதை எப்படி நீ தனி கொடுத்தனம் போகலாம்? அதெல்லாம் கிடையாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போட்டோம். நீ மாப்பிள்ளை அப்புறம் குழந்தை 3 பேரும் அந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். அம்மா, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. போடி அனு, ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்திருப்பேன்னு பார்த்தோம்னா இப்படி ஒரு சங்கடத்தை வந்து சொல்ல வந்திருக்க. இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. போடி. அம்மா, சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. என்னத்தை கேட்க? ஒன்றும் நீ சொல்ல வேணாம் சரியா? இப்படி ஒரு விஷயத்த நீ சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன? நீ தனி கொடுத்தன போறேன் அப்படின்ட்டு தெரிஞ்சோன்னு எனக்கு மனசு அப்படியே கஷ்டமாயிட்டு. எங்கடி போயிருப்பீங்க? அம்மா, நான் கவின் கிட்ட ஏற்கனவே நம்ம தனி கொடுத்தன போகமான்னு கேட்டிருந்தேன். கவினும் ஓகேன்னு சொல்லியிருந்தாரு. அத்தை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சரஸ்வதிக்கு ஒரு லேண்ட் கொடுக்க போறோன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னது, சரஸ்வதிக்கு லேண்டா? ஏட்டி, உங்க வீட்டில் என்னடி நினைச்சிட்டு இருக்காங்க? அதை விடுங்க, அது கொஞ்சம் எனக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு. அப்போ நான் மனசில் இருந்தது எல்லாத்தையுமே அத்தைக்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு இந்த வீட்டில் ப்ரைவேசி இல்லை அப்படி இப்படின்ட்டு. அத்தை அதுக்கப்புறம் என்கிட்ட இன்னைக்கு காலையில் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? என்னடி சொன்னாங்க? அதனால நீயும் மாப்பிள்ளையும் தனியாக போய் இருந்துக்கோங்கன்ட்டாங்களா? அதான் தெரியுமே உன் அத்தையை பற்றி. அம்மா, எங்களுக்கு புது லேண்ட் கூட தர்றாங்க. ஏன் அனு, என்னடி சொல்கிற? அதானே, இப்போ மூஞ்சில் அப்படியே சிரிப்பு பொங்குமே. ஆமாம், அத்தை எங்களுக்கு தனியாக லேண்டு தர்றாங்க. நான் கவின் பாப்பா 3 பேரும் அங்கேயே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. எப்போவாச்சும் ஒருக்கா அவங்க வந்து பார்ப்பாங்களாம். நாங்களும் எப்போவாச்சும் ஒருக்கா போய்க்கிடலாமா. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அனு, நீ விளையாடலையே. உன் அத்தை எப்படி உங்களை தனியாக விடுவாங்க? அவங்க நல்ல காலத்துக்கே விட மாட்டாங்களே. ஒரு டூர் எங்கேயாச்சும் போனாலும் 10 தடவை ஃபோன் பண்ணி பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டுருப்பாங்க. இப்போ என்னன்னு பார்த்தா தனி கொடுத்தணுங்கிற. இது என்னமோ நம்புற மாதிரி இல்லடி அனு. இது தனி கொடுத்தனமா? அதுவும் இந்த அணு அண்ணிய விடுறாங்களாவா? இதெல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. ஏதோ பிளான் போட்டுட்டாங்க, அது மட்டும் நல்லா புரியுது. ஆனா கவினன்னு இதுக்கெல்லாம் ஒத்து வர்ற ஆளே கிடையாது. அவர் எப்பவும் அம்மா கூட இருக்கணும்னு நினைப்பாரு. இவங்க சொல்றத பார்த்தோம்னா கவினனுக்கு விஷயமே தெரியாதுன்னு நினைக்கிறேன்.
அவராச்சும் இவங்க கூட கிளம்பி போறதாச்சும் மண்டையை கிறுக்கு பிடிக்க வச்சிருவாங்க. 2 நாள் கூட தாக்கு பிடிக்காது. அதுல இவங்க தனியா போய் என்னத்த கலட்ட போறாங்களாம். ஏ ராதா, நீ என்ன இங்க வந்து திருப்பியும் நிக்கிற? போகல உள்ள? இல்ல, அத்தை கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், அதான் நிக்கேன். ஏட்டி, இவ எல்லாத்தையும் கேட்டாளோ? சரி போ, கேட்டா கேட்டுட்டு போறா. அதான் நீ போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. இனிமே இவ கேட்டா என்ன கேட்காட்டி என்ன? என்ன வெங்காயம் இல்லைன்னு தானே போனீங்க கடைக்கு? பேஸ்கெட்ல வெங்காயமே வாங்கல. ஐயோ, மறந்தே போச்சு வெங்காயம் வாங்குறதுக்கு. சரி விடு, இன்னைக்கு எதுவும் சமைக்க வேணாம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஆர்டர். என்னது ஆர்டரா? சும்மா தலைவலி காய்ச்சல்னா கூட ஒரு நாள் படுக்க விட மாட்டாங்க. இன்னைக்கு என்னமோ ஆர்டருங்கிறாங்க. ஆமா, இன்னைக்கு என் பொண்ணு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்காளே, அதனால இன்னைக்கு எல்லாத்துக்கும் பக்கெட் பிரியாணி. அம்மா அனு, எனக்கு மனசு என்ன ஹாப்பியா இருக்கு தெரியுமாடி? அவங்க பொண்ணு தனி கொடுத்தனம் போனா மட்டும் என்ன ஹாப்பியா இருக்காமா. இந்த பேச்சை நான் எடுத்தோம்னா அவ்வளோதான், நம்மளை அப்படியே குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. தான் பொண்ணுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கணும், தான் பொண்ணு மட்டும் தனியா போய் இருக்கணும். மாமியாருக்கு யாருக்கும் எதுவுமே சமைச்சும் போடக்கூடாது. இவங்க மட்டும் பண்றதெல்லாம் நியாயம். அடுத்தவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா போதுமே, அம்மாக்கு பொண்ணுக்கு மூக்குல வேத்துரும். உடனே குறை சொல்றதுக்கு கிளம்பிடுவாங்க. ஒன்னா நம்பர் ஆட்களா. அத்தை, கூடிய சீக்கிரம் நானும் இதே செய்தியோட வந்து நிப்பேன். அப்போ உங்க ரியாக்ஷன் என்ன இருக்குன்ட்டு நானும் பாக்குறேன். அனு, நீ என் பொண்ணு என் பொண்ணுன்ட்டு சொல்லிட்டே இருப்பேன் தெரியுமா? இப்பதாண்டி நீ என் பொண்ணு. நல்ல காரியத்தை சாதிச்சிட்டியே. அத்தை இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுப்பாங்கன்ட்டு நான் நினைச்சே பார்க்கலம்மா. கடைசியில பார்த்தோம்னா பத்திரத்தை எடுத்து என் கையிலே கொடுத்துட்டாங்க. இந்த லேண்டை நீயே வச்சுக்கோன்ட்டு. இடி அனு, என்னடி சொல்ற? ஆமா ஆமா, சரஸ்வதிக்கு ஒரு லேண்டு கொடுக்க போறாங்களாம். அதோட எனக்கும் ஒரு லேண்டு. சரி, இந்த விஷயம்லாம் உன் வீட்டுக்காரருக்கு தெரியுமா? அவர் கடைசி நிமிஷத்துல எல்லா கோட்டையும் அழிச்சிட போறாரு. அப்புறம் நீ முதல்ல இருந்து கோடு போட வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோ. அவரெல்லாம் சரின்னு சொல்லிடுவாரு. அம்மா பேச்ச தட்ட மாட்டார்ல. இப்ப அம்மா தானே சொல்லியிருக்காங்க தனியா போறதுக்கு, அதனால சரின்னு பாரு. அப்படியெல்லாம் உன் வீட்டுக்காரர் நினைக்க முடியாதுடி அனு. அவர் எப்போ நம்ம பக்கம் வர போறாரோ தெரியல. இன்னும் அம்மா அம்மான்னுக்கிட்டு. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்டாக நம்ம பக்கம் வந்துருவாரு. நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. கூடிய சீக்கிரம் அந்த புது வீட்டுக்கு நாங்கள் போக தான் போறோம். நீ என் கூட வந்து அங்கே இருக்க, புரியுதா? அப்பாடி, குழவியை தள்ளிட்டு போகட்டும் இங்க இருந்து நம்ம உயிரை வாங்குறதுக்கு. சரிடி அனு, நீ தனி வீடு போனோம்னா நான் வராம இருப்பேனா? நான் தானே நம்பரா வந்து நிப்பேன். அதானே. ராதா, என்ன நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டேனியா? ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷனையும் காணோம். கவிஞனுக்கு தெரியுமா இந்த விஷயம்? ஏய், நான் என்னத்த பேசிட்டு இருக்க, நீ என்னத்த கேட்டுட்டு இருக்க? இல்ல, நீ கேக்குற தெரியுமான்ட்டு. அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்களா? நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இருக்கும் இருக்கும், நாங்க தனியா போவோம்ல, அப்ப தெரியும் உனக்கு. அதையும் பார்க்க தானே அண்ணி போறேன். இருங்க, பால் பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வர்றேன். இந்த சந்தோஷமான விஷயத்தோட அதையும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. உன் பால் பாயசம் சாப்பிட்றதுக்கு சும்மாவே இருந்துக்கிடலாம். அம்மா அம்மா, பால் பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வாங்கம்மா. என் பொண்ணுக்கு இல்லாததா? இதோ இப்பவே போய் எடுத்துட்டு வர்றேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணானும், உடனே இப்ப ரெடி ஆயிருமே பால் பாயசம். நான் இங்கே தானே வெயிட் பண்ணுவேன். உன் பால் பாயசத்தை சாப்பிட்டுட்டு தான் இங்கேருந்து கிளம்புவேன். சீக்கிரமா உன் அத்தைக்காரிக்கும் எடுத்துட்டு போ, நல்லா கடைசியில் சாப்பிடட்டும். ஆமா ஆமா, கொஞ்சோண்டு தாங்க, அதையும் எடுத்துட்டு போறேன். என்ன ஒரு சந்தோஷம் அடுத்தவங்க வேதனைப்படுறதுல. இப்படி ஒரு அம்மா பொண்ணு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன.